class 12th portion complete 2026க்கு நம்ம முடிச்சிருவோம் நம்ம யூடியூப் சேனல்ல. ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது எதில் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை பேட்ச் 2026 பிளேலிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கை பேட்ச் 2026 பிளேலிஸ்ட்டில் வரிசையாக எல்லா வீடியோவும் ஆர்டராக அரேஞ்ச் ஆகி இருக்குங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எது அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன? குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். கொத்தா ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அதை இன்ஃப்ளாரசன்ஸ்னு சொல்லுவோம். இந்த கல்யாணத்துலலாம் மாப்பிள்ளை கையில் பூங்கொத்து கொடுத்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும் நேச்சுரலாக. கல்யாண மாப்பிள்ளை வச்சிருக்கிறது ஆர்டிஃபிஷியல், நம்ம பண்ணது. பட் நேச்சுரலாகவே ஃப்ளவர் வந்து கொத்தா இருந்துச்சுன்னா அதை இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிம்போம். அதில் கூடிய சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன ஃப்ளவர் சிங்கிளாக இருந்தால் அது ஃப்ளவர், குரூப்பாக இருந்தால் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, இப்போ இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எ ஃப்ளவர் இஸ் மாடிஃபைடு ஷூட். முதல்ல ஒரு ஃப்ளவர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாடிஃபைடு ஷூட்னா என்ன? ஷூட்டுங்கிறது ஸ்டெம் சிஸ்டம். ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகி இருக்கு, சேஞ்ச் ஆகி இருக்கு. ஸோ மாடிஃபைடு ஸ்டெம் ஆர் மாடிஃபைடு ஷூட் தான் ஃப்ளவர். ஒரு ஃப்ளவருங்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ளவர் அப்படின்றது மாடிஃபை ஆன, அதோட ஸ்ட்ரக்சர்ல மாறுபாடு அடைந்த ஸ்டெம், ஷூட், அதை தான் நம்ம வந்து ஃப்ளவர்னு சொல்றோம். ஷூட்னா என்ன இருக்கணும்? நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கணும். அப்போ ஃப்ளவரை ஏன் ஷூட், மாடிஃபைட் ஷூட்னு சொல்றாங்க? ஃப்ளவர்ல நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ், கணுவிடை பகுதி உண்டு. ஒவ்வொரு கணுவிலையும் மாடிஃபைடு லீஃப் இருக்கு. கேலிக்ஸ் ஒரு மாடிஃபைடு லீஃப், கொரல்லா ஒரு மாடிஃபைடு லீஃப், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் மாடிஃபைட் லீஃப், இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நோடல் ரீஜன். கேலிக்ஸ்க்கும் கொரல்லாவுக்கும் இடையில, ரெண்டு நோடுக்கு இடையில இன்டர் நோட் இருக்கு. அதனால ஃப்ளவர்ங்கிறது மாடிஃபைடு ஷூட், ஸ்டெம் தான். ஓகே, wherein the shoot apical meristem changes into floral meristem. shoot apical meristemனா என்ன? ஸ்டெம்மோட டிப்ல இருக்கிறது. எபிக்கல்னா டிப்னு அர்த்தம். மெரிஸ்டம்னா என்ன? கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஃப்ளோரல் மெரிஸ்டமா மாடிஃபை ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. ஓகே, internodes do not elongate. அதனால தான் ஃப்ளவர் கண்டென்ஸ்டா குட்டியா இருக்கு. கண்டென்ஸ்ட் அப்படின்னா குறுகி இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளவர் நீளமா இல்லாம குட்டியா இருக்கிறதுக்கு காரணம் இன்டர்னோட் இலாங்கேஷன் ஆகாது. ஒரு ஷூட் இருக்குதுங்க, இப்போ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், அதுல நோட்ஸ் அண்ட் இன்டர்னோட்ஸ் இருக்கு. இது நோடு, ஓகேங்களா? இது நோடு, இங்க ஒரு நோடு இருக்கு. ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடையில இருக்கிறது தான் இன்டர்னோடு. பிட்வீன் டூ நோட், அதான் இன்டர்னோட் அப்படிம்பாங்க. இந்த இன்டர்னோட் இலாங்கேட் ஆகாததுனால ஃப்ளவர் குறுகலாவே இருக்கு. ஸோ இன்டர்னோட்ஸ் டு நாட் இலாங்கேட் அண்ட் த ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ்ட். ஆக்சிஸ்ங்கிறது இந்த சென்டர் அப்படி வளர்ந்துட்டு போகுது பார்த்தீங்களா, அது குறுகி இருக்கு. ஓகே, கண்டென்ஸ்னா குறுகி இருக்கு. த எபெக்ஸ் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் floral appendages laterally. இந்த டிப் இருக்கு இல்லையா, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஃப்ளோரல் மெரிஸ்டமா மாறிடுச்சு. இந்த ரீஜன் வந்து லீவ்ஸ்க்கு பதிலா வேற டிஃப்ரெண்ட் அப்பண்டேஜஸ், ஃப்ளோரல் அப்பண்டேஜஸை லேட்ரலா சைட்ல ப்ரொடியூஸ் பண்ணுது அட் சக்சசிவ் நோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ். இலைகளுக்கு பதிலாக சக்சசிவ் நோட்ஸ்னா இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, அடுத்தடுத்த நோட்ல இலைகளுக்கு பதிலாக இது வந்து கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், இந்த மாதிரி லேட்ரல் சைடில் வரக்கூடிய அப்பண்டேஜஸ், அவுட் க்ரோத். அப்பண்டேஜஸ்னா அவுட் க்ரோத், வெளி நோக்கி வளர்றது தான் அப்பண்டேஜஸ், ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்பண்டேஜஸை இது ப்ரொடியூஸ் பண்ணுது இலைகளுக்கு பதிலாக. சார் இது மாடிஃபைடு ஸ்டெம்முங்க, மாடிஃபைடு ஷூட்டுங்க, இதுல நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்குங்க. இன்டர் நோட்ஸ் இலாங்கேட் ஆகலைங்க. பட் நோடல் ரீஜன்ல என்னங்க இருக்கணும்? இலைகள் இருக்கணும் அல்லது கிளைகள், பிரான்ச்சஸ் இருக்கணும். இங்க இலைக்கு பதிலா கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம்ங்கிற டிஃப்ரெண்ட் அப்பண்டேஜஸை லேட்ரல் சைட்ல ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, when a shoot tip transforms into a flower, shoot tip வந்து ஃப்ளவரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது, மாறும்போது, அப்படியே கங்கா சந்திரமுகியா மாறுனுச்சு, அப்படியே சைக்கலாஜிக்கலா அன்னியன் அம்பியா மாறுறான், ரெமோவா மாறுறான், டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஷூட் வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டம், ஃப்ளோரல் டிப்பா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது, when a shoot tip transforms into a flower, it is always solitary. சார் சாலிட்டரினா என்ன? சிங்கிள் ஃப்ளவரா தான் இருக்கு. ஓகே, the arrangement of flowers on the floral axis, floral axisல ஃப்ளவர் அரேஞ்ச் ஆயிருக்கு is termed as inflorescence. அதாவது ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம் தான். ஏன்னா இங்க நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கு.
இதில் சிங்கிள் ஃப்ளவராக இருந்தால் சாலிட்டரின்னு சொல்லியிருப்பீங்க. அதே குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளவர் நான் சிம்பிளாக இப்படி வரைகிறேன். குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒரு மெயின் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா இதை நம்ம குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸை இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர், குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் சிங்கிள் ஆக்சிஸில் இருந்ததுன்னா, depending on whether the apex gets developed into a flower or continue to grow, two major types of sense are defined. இப்போ என்ன சொல்றாங்க, apex டிப்ல ஒரு ஸ்டெம் வளருது, இந்த ஸ்டெம்மோட டிப்ல சிங்கிள் ஃப்ளவர் தான் இருக்கா அல்லது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குதாங்கிறத வச்சு டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பிரிக்க போறாங்க. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ்? இன்ஃப்ளாரசன்ஸ்ல மெயினாக ரெண்டு டைப் தான். ஒன்று ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ், இன்னொன்று சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். சார் ரெசிமோஸ் சைமோஸ் இந்த டேர்ம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது சார், குழப்புது சார். ரெசிமோஸ்னா என்ன, சைமோஸ்னா என்ன, ஏன் இப்படி பேர் வச்சுருக்காங்க? ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமோஸ்னா ஃப்ளவர் வந்து லிமிட்டடாக சிங்கிளாக இருக்கும், க்ரோத் குட்டியாக இருக்கும். ரெசிமோஸ் அப்படின்னா க்ரோத் அன்லிமிட்டடாக இருக்கும். பேர்லேயே இருக்கு பாருங்க, ரெசிமோஸ் அப்படிங்கிறது பெரிய நேம், சைமோஸ் அப்படிங்கிறது குட்டி நேம். இந்த ரெண்டு டைப் தான். ரெசிமோஸ் நீளமான பேரு, சைமோஸ் குட்டியான பேரு. ரெசிமோஸ்ல நிறைய ஃப்ளவர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அன்லிமிட்டட் க்ரோத்தா இருக்கும். சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்ல குறைவான லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். மல்லிகைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா டிப்ல ஒரு ஃப்ளவர் இருக்கும், சைடில் ரெண்டு ஃப்ளவர் இருக்கும். இதுதான் மல்லிகைப்பூவில் இருக்க இன்ஃப்ளாரசன்ஸ். இது சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஏன்? லிமிட்டட் க்ரோத் இருக்கு. அதே முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா நிறைய பூ அதில் இருக்கும், குரூப்பில் எக்கச்சக்கமாக. அது ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகேங்களா சார்? ரோஸில் சிங்கிள் ஃப்ளவர் இருக்கு, சாலிட்டரி, அதுவும் சைம் தான். சிங்கிள் ஃப்ளவராக இருந்தால் சைம் தான். செம்பருத்தியில் ஒரு ஃப்ளவர் தான் இருக்கு, சாலிட்டரி, சிங்கிள் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்ப்போம். இன் ரெசிமோஸ் டைப் பேர் நீளமாக இருக்கு. The type of inflorescence, the main axis continues to grow. The flowers are born laterally. Sideல flowers வருது, main axis வளர்ந்துகிட்டே போகுது. In an acropetal succession. இது என்ன சார்? acropetal succession. சிம்பிள்ங்க, ஈஸி தான் நினச்சிக்கிட்டு பாருங்க. மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துக்கிட்டே போகுது முடிவில்லாமல். சைடில் மெச்சூர் ஃப்ளவர் இங்கே இருக்குது, அதுக்கடுத்து இதை விட யங் ஃப்ளவர் இங்கே இருக்குது, இதை விட யங் ஃப்ளவர் இங்கே இருக்குது, இதை விட யங் ஃப்ளவர் இங்கே இருக்குது, இதை விட யங் ஃப்ளவர் இருக்குது, நியூலி ஃபார்ம்டு ஃப்ளவர் டிப்பில் இருக்குது. டிப்பு வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ பாருங்கள், ரொம்ப முதிர்ந்த மலர் மெச்சூர்ட் ஃப்ளவர் கீழே இருக்குது, அதுக்கடுத்து யங்கர் பையன் ஒரு பொண்ணு, அவனோட தம்பி, இவனோட தம்பி, இவனோட தம்பி, இவனோட தம்பி, இவனோட தம்பி. அப்போது மெச்சூர் ஃப்ளவர் ஏஜ் அதிகமாக இருக்க ஃப்ளவர் கீழையும், மேலே போக 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 யங் ஃப்ளவர் இந்த ஆர்டர்லையும் இருந்தா அதற்கு பேரு ஆக்ரோபீட்டல் சக்சஷன். சக்சஷன்னா படிப்படியாக போகிறதுன்னு அர்த்தம். ஆக்ரோபீட்டல்னா கீழே மெச்சூர், மேலே போக 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 நியூலி ஃபார்ம்டு, டிப்பில் இப்போ தான் ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆர்டரில் இருந்தால் ஆக்ரோபீட்டல் சக்சஷன் எதில் இருக்குங்க? ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் ஆக்ரோபீட்டல் சக்சஷனில் ஃப்ளவர் அரேஞ்ச் ஆகிருக்கும், அன்லிமிட்டடாக க்ரோத் ஆகி போய்கிட்டே இருக்கும். ரெசிமோஸ் பெரிய நேம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸில் மெயின் ஆக்சிஸ் டிப்பில் ஒரு மெச்சூர் ஃப்ளவர் வந்துடும், கீழே யங் ஃப்ளவர் வரும். அப்படி இதுக்கு தலைகீழா, ரெசிமோஸ்க்கு தலைகீழா. In cymose type of inflorescence, the main axis terminates in a flower. Terminates na முடிவுக்கு வருது. Main axisல tipல ஒரு flower வந்துருது. Hence is limited in growth. Growth வந்து லிமிட் ஆயிடுது. ஏன்னா tipல ஒரு flower வந்துருச்சுன்னா அதுக்கு மேல அது வளராது. அப்ப சைடுல கொஞ்சம் flower மட்டும் ஃபார்ம் பண்ணும். The flowers are born in basipetal order. மேல tipல மெச்சூர் flower, கீழே போக போக young flower இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு basipetal. கீழே மெச்சூர் ஃப்ளவர், மேலே போக போக யங் ஃப்ளவர்ஸ் இருந்தால் அது ஆக்ரோபீட்டல் ஆர்டர். ரெசிமோஸ் ஆக்ரோபீட்டல் அன்லிமிட்டட் க்ரோத், சைமோஸ் பேசிபீட்டல் லிமிட்டட் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க, இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்து ஃப்ளவர் பற்றி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். டிப்ல மெச்சூர் ஃப்ளவர் வந்துருச்சு, சைடில் யங் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஃப்ளவரை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளவரில் என்னெல்லாம் இருக்கும், ஃப்ளவர்னா என்ன, அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குட் மார்னிங், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. கண்டினியூவாக நம்ம வந்து கிளாஸஸ் போடுவோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம விரைவில் ஜூன் மந்த்லேருந்து நான் கிளாஸு உங்களுக்கு போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். கேட்டிருக்கேன் நான் டீச்சர்ஸ் கிட்ட. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு
நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் விசாரிச்சிருக்கேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம யூடியூப் சேனல்லையே கிளாஸ் நடத்துறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா. கண்டிப்பாக வெகு விரைவில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வழங்கப்படும். அதனால் எந்த ஒரு ஒரியும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த ஃப்ளவர். த ஃப்ளவர் இஸ் ரீப்ரொடக்டிவ் யூனிட். யூனிட்னா அதுதான் பேசிக்காக இருக்கிறது, அடிப்படையில் இருக்கிறது. அதுக்கு மேலே பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் ஃபைனல் ஒன். ரீப்ரொடக்டிவ் யூனிட்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட யூனிட் என்ன, நம்மளோட யூனிட் என்ன? செல். செல்லை உடைச்சிங்கன்னா அதால் சர்வைவ் பண்ண முடியாது, ஆனால் ஒரு செல் சர்வைவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளவருங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஃப்ளவரை கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், வெனிஷியம் பிரிச்சிட்டிங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் இல்லாமல் போயிடும். அதுதான் ஃபைனல் அல்டிமேட் ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர். அது ஃபங்க்ஷனல், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனும் பண்ணும். ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அதனால இதை ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இன் தி ஏஞ்சியோஸ்பெர்ம். ஏஞ்சியோஸ்பெர்ம்ங்கிறது க்ளோஸ்டு சீடோட இருக்கக்கூடிய பிளான்ட்டு, ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகே, இட் இஸ் மீன்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஐயோ, கட் ஆயிடுச்சுப்பா, லைவ் கட் ஆயிடுச்சு. ஏன் கட் ஆயிடுச்சுன்னு தெரில, லைவ் கட் ஆயிடுச்சு, சாரி. நல்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆக்டிவா, லைவ் கட் ஆயிடுச்சு. இப்போ லைவ் உங்களுக்கு வருதான்னு சொல்லுங்க. இப்போ லைவ் உங்களுக்கு வருதா? லைவ் வருதுங்களா? யாராவது இருக்கீங்களா? லைவ் வருதுங்களா? சாட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைவ் வருதா? எப்போ கட் ஆனிச்சு? நான் உணர்ச்சி குழம்பா பொங்கிக்கிட்டு இருந்தேன். எப்போ கட் ஆனிச்சுங்க? லைவ் வருதுங்களா? இருக்கோம். ஓகேப்பா. டாக் கிட் சொல்லுங்கள், எப்போ கட் ஆனிச்சு? நெட்டு எப்போ கட் ஆனிச்சு? நான் எது நடத்திட்டு இருக்கும்போது கட் ஆனிச்சு? நான் அக்சசரிலாம் சொல்லிட்டு இருந்தேன், மூச்சை போட்டு நடத்திட்டு இருந்தேன். வருதுப்பா, எப்போ கட் ஆனிச்சு? அதாவது நான் எது நடத்திட்டு இருக்கும்போது கட் ஆனிச்சு, இல்லை இப்போ கட் ஆன உடனே பார்த்துட்டேன் நான் எந்த டைமில் கட் ஆனிச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது சொல்கிறீங்களா? கட் ஆனது எப்போ? இல்லை கண்டினியூ பண்ணலாமா? சரி, கண்டினியூ பண்ணலாம். 2026 சிலபஸ் நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக 2026 சிலபஸ் வீடியோ போடுறேன். 2026 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்டேட்டும் போடுறேன். ஓகேயா? லைவ் கட் ஆகலையா? எனக்கு கட் ஆன மாதிரி காமிச்சுது. ஓகே, சரி. when a flower has both androecium, சாரி, இதுக்கு முன்னாடி இது சொன்னது நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன் சம் ஃப்ளவர் லைக் லில்லி, லில்லிங்கிறது அது ஒரு மோனோகாட் பிளான்ட். மோஸ்ட்லி மோனோகாட்டில் வந்து கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா தனித்தனியாக இருக்காது. கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா டிஸ்டிங்க்டாக இல்லாமல், தனித்தனியாக இல்லாமல் டுகெதராக இருந்துச்சுன்னா பீரியன்த். அங்கே கேலிக்ஸ்ங்கிறது எப்போவுமே க்ரீன் கலரில் இருக்கும். செப்பல்ஸ், அப்படி காலுக்கு செப்பல் போடுவோம்னு ஞாபகம் வச்சுங்க. கேலிக்ஸ், செப்பல்ஸ். அந்த கேலிக்ஸும் கொரல்லாவும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு கேலிக்ஸ் அண்ட் கொரல்லாவுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா பதிலாக பீரியன்ட்னு ஒன்று இருக்கும். கேலிக்ஸ் கொரல்லாவும் மிக்ஸ் ஆகலை, கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா மிக்ஸ்அப் ஆகலை. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், கேலிக்ஸும் கொரல்லாவும் கம்பைன்ட் ஆகலை. கேலிக்ஸ் கொரல்லாவுக்கு பதிலாக, ரெண்டுக்கும் பதிலாக ஒரே ஒரு அக்சசரி ஸ்ட்ரக்சர், ஒரே ஒரு அக்சசரி ஆர்கன் இருக்காங்க லில்லியில். லில்லினா அல்லி, அதுக்கு பேர் பீரியன்த். கேலிக்ஸ் கொரல்லா தனித்தனியாக இல்லாமல் அதுக்கு பதிலாக சிங்கிள் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, அக்சசரி ஆர்கன் இருந்துச்சுன்னா அதை பீரியன்த்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லில்லி ஞாபகம் வச்சுங்க. when a flower has both androecium and gynoecium, ஒரு ஃப்ளவரில் ஆன் மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்காங்க, கைனகாலஜி பெண் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க, கைனீஷியமும் இருக்காங்க, ஆண்ட்ரீஷியமும் இருக்காங்க. அப்போது பைசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். இட் இஸ் பைசெக்சுவல். மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஒரே ஃப்ளவரில் இருந்தால் பைசெக்சுவல் ஃப்ளவர். A flower having either only stamens or only carpels is unisexual. Stamens மட்டுமோ அல்லது carpels மட்டுமோ, ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் யூனிசெக்சுவல். ஸ்டேமன்ஸ் மட்டும் இருந்தால் மென், சஃபிக்ஸில் பாருங்க, மென், மேல் ஃப்ளவர். கார்பல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? கார்பல்ஸ் மட்டும் இருந்தால் ஃபீமேல் ஃப்ளவர். இந்த இடத்துல சார் ஃபஸ்ட்டு பைசெக்சுவல் ஃப்ளவருக்கு ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் நீங்கள் ஆன் ஞாபகம் வச்சுக்கிறேன், கைனோ ஃபீமேல்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். இங்கே என்ன திடீர்னு ஸ்டேமன் மென், மேல், கார்பல்னு புது டேர்மை யூஸ் பண்ணுறீங்க? யூனிட் ஆஃப் ஆண்ட்ரீஷியம் இஸ் ஸ்டேமன்.
ஸ்டேமன் எல்லாம் சேர்ந்து தான் ஆண்ட்ரீஷியத்தை ஃபார்ம் பண்ணுது. யூனிட் ஆஃப் கைனீஷியம் இஸ் கார்பல். கார்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கைனீஷியத்தை ஃபார்ம் பண்ணுது. எடுத்துக்காட்டுக்கு கேலிக்ஸ். கேலிக்ஸோட யூனிட் யாரு? செப்பல். தனித்தனியா பிச்சு போட்டா. கொரல்லாவோட யூனிட் யாரு? பெட்டல். ரோஸ் பாக்குறீங்க, ரோஸ்ல இருக்கிறது பூரா கொரல்லா. அதுல ஒண்ணே எடுத்தீங்கன்னா பெட்டல். பெட்டல் தனித்தனியா பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வீணா போனவங்க. ஒரு ஃப்ளவர் அப்படி அழகா பார்க்காம அதை பிச்சு போட்டுருவாங்க. செம்பருத்தியை ஒரு சிலர்கிட்ட கொடுங்க, அப்படியே அழகா பத்திரமா வச்சிருப்பான். ஈவன் ஒரு சில குழந்தைங்கள்லாம் ஒரு டப்பால தண்ணி ஊற்றி அது வாடாம இருக்கணும்னு அதுக்குள்ள போட்டு வைப்பாங்க. சில கொடூரமான இவங்க இருக்காங்க, பிச்சிருவாங்க, நாஸ்தி ஆக்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பூவா இருக்காது, குப்பையா இருக்கும். ஓகே, ஸோ அதுல தனித்தனியா எடுத்தா ரோஸ் பெட்டல் தனித்தனியா எடுத்தீங்கன்னா பெட்டல், குரூப்பா இருந்தா கொரல்லா. அந்த மாதிரி ஸ்டேமன்ஸ் 5 ஸ்டேமனையும் சேர்த்து சொன்னா ஆண்ட்ரீஷியம், 10 ஸ்டேமன் இருந்தா 10ஐயும் சேர்த்து சொன்னா ஆண்ட்ரீஷியம், தனித்தனியா சொன்னா ஸ்டேமன். அதே போல கைனீஷியத்தோட யூனிட்டுக்கு பேரு கார்பல். அவ்வளவுதான். ஸோ ஸ்டேமன் மட்டும் இருந்தா மேல் ஃப்ளவர், கார்பல் மட்டும் இருக்கு, ஸ்டேமன் இல்லைன்னா ஃபீமேல் ஃப்ளவர். ஓகே, அதனால அது யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. இன் சிமெட்ரி, சிமெட்ரினா என்னன்னா பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சிமெட்ரினா செப்பரேட் பண்றது, டிவைட் பண்றது அப்படின்னு அர்த்தம் சிமெட்ரி. ஓகேங்களா? இன் சிமெட்ரி பிரிக்கிறதுல, இன் சிமெட்ரி the flower may be actinomorphic. actinomorphicனா என்ன? சி இப்படி இருக்கு வட்டம், நடுவில் ஒரு ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க, சென்டர் பார்ட். எங்கேருந்து வேணால் நீங்கள் கட் பண்ணுங்கள், ஆனால் சென்டர் பார்ட்டை கிராஸ் பண்ணி போகணும். எங்கேருந்து வேணால் கட் பண்ணுங்கள், சென்டர் பார்ட்டை கட் பண்ணி போகணும். நடு மைய புள்ளி சென்டர் ஆக்சிஸை கட் பண்ணி போகணும், ஆக்சிஸை கட் பண்ணி போகணும், ஆக்சிஸை கட் பண்ணி போகணும். எங்கேருந்து வேணால் கட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 2 equal half. ஆக்டினோமார்பிக். சரி, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பிளேன்ல கட் பண்ணுங்க, யூ வில் கெட் 2 equal half. வேற எங்கேயாவது கட் பண்ணீங்கன்னா இதுவும் இதுவும் ஒன்னா இல்லை. ஒரு ஹியூமன் பீயிங்கே எடுத்துக்கங்க, இப்படி கட் பண்ணா 2 equal half கிடைக்கும். மூக்கு 2 பாதி வரும், கண்ணு 2 வரும், எல்லாம் பாதி பாதி 2 காதி தனி ஈக்குவல் 2 பார்ட் கிடைக்கும். வேற எங்கேயாவது கட் பண்ண, மார்ஃபாலஜிக்கலி சொல்றேன், வேற எங்கேயாவது கட் பண்ணீங்கன்னா 2 equal half கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி இருந்தா என்ன பேரு, இந்த மாதிரி மனுஷங்க மாதிரி இருந்தா என்ன பேரு, இந்த மாதிரி இருந்தா ஆக்டினோமார்பிக், மனுஷங்க மாதிரி இருந்தா ஜைகோமார்பிக். சிலலாம் இருக்கு, சில ஸ்ட்ரக்சர் அமீபாலாம் எங்க இருந்து கட் பண்ணாலும் 2 equal half கிடைக்காது. ஏசிமெட்ரிக், ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரினா கட் பண்ணா 2 equal half கிடைக்கணும், அதுதான். ஓகே, இப்போ in symmetry the flower may be actinomorphic. radial symmetry, டயல்னாலே என்ன, வட்டமா இருக்கும் டயல். ரேடியல்னா என்ன, 2 equal half எங்க இருந்து கட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சா அதுக்கு பேரு actinomorphic radial symmetry. actinomorphic இன்னொரு பேரு radial symmetry. or zygomorphic bilateral symmetry. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் பிளேன்ல கட் பண்ணுவீங்க 2 equal half கிடைக்கும், கொஞ்சம் எசகு பிசகா மாறி கட் பண்ணீங்கன்னா 2 equal half கிடைக்காது, பார்த்துக்குங்க. ஸோ பட் 2 equal half கிடைக்கும் எப்போ, ஒரு பர்டிகுலராக அந்த பிளேனில் ஒரு டைரக்ஷனில் கட் பண்ணால் மட்டும் 2 equal half கிடைக்கும். வேற எங்கேருந்து கட் பண்ண, மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து ஜைகோமார்பிக்காக தான் இருப்பாங்க. பட் ஸ்டார் ஃபிஷ் எப்படி, ஆக்டினோமார்பிக். ஓகே, when a flower can be divided into 2 equal half radial halves in any radial plane. ரேடியல்னா நடு சென்டரை கிராஸ் பண்ணி வரணும். எந்த ரேடியல் பிளான்ல கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 equal half வந்துச்சுன்னா பாசிங் த்ரூ த சென்டர், நடுவில் கிராஸ் பண்ணி போகணும். இட் இஸ் செட் டு பி ஆக்டினோமார்பிக். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், கடுகு, டத்தூரா, ஊமத்தம்பூ பார்த்துருக்கீங்களா, சில்லி, மிளகா, இவங்க எல்லாம் ஃப்ளவர் வந்து எப்படி இருக்கும், நீங்க மிளகா 2 equal half கட்டல, டத்தூரா மஸ்டர்ட் கடுக 2 பார்ட்டா கட்டல, அதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். ஃப்ளவர் எங்கேருந்து கட் பண்ணாலும் நடுவில் கிராஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா 2 equal half கிடைக்கும். ஓகே, when it can be divided into 2 similar halves only in one particular vertical plane. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் இதில் கரெக்டாக கட் பண்ணால் 2 equal half கிடைக்கும், கொஞ்சம் ஆனாலும் 2 equal half கிடைக்காது. அப்படி இருந்தால் ஜைகோமார்பிக். எக்ஸாம்பிள் பீ, பட்டாணி, குல்முஹர், பீன்ஸ், கேசியா எல்லாமே ஃபேபேசி லெகுமினேசி ஃபேமிலி. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பீ பிளான்ட் ஜைகோமார்பிக் 2025ல கேட்டிருந்தாங்க, 2025 கொஸ்டின்ல
எது வந்து ஜைகோமார்பிக் ஃப்ளவரா? ஆமாம், லெகுமினேசியில் பீ பிளான்ட். ஞாபகம் வச்சுங்க, இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, a flower is asymmetric. Asymmetricனா no symmetry. எங்க இருந்து கட் பண்ணாலும் 2 equal half கிடைக்காது. Irregular flower னு சொல்வாங்க. If it is cannot be divided into 2 similar halves by any vertical plane passing through the center. கண்ணா, very important. Irregular or asymmetric flower க்கு example கண்ணா, கல்வாழை அப்படின்னு சொல்வாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ a flower may be அடுத்த பார்ட்டுக்கு வரும். Trimerous, tetramerous, pentamerous. ட்ரைமீரஸ்னா என்ன? 3 அல்லது 3 மடங்கு. பெட்டல்ஸ் 3, செப்பல்ஸ் 3, ஸ்டேமன் 3, கார்பல்ஸ் 3 அல்லது 6, 9, 3 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருந்தா ட்ரைமீரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராமீரஸ்னா 4, 8, 12, 16, 4 இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்தா அதுக்கு பேரு டெட்ராமீரஸ். அப்ப பென்டாமீரஸ்னா என்ன? 5 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. அப்படி இருந்தா அதை பென்டாமீரஸ்னு சொல்லுவோம். when the floral appendages are in multiples of 3, 4 or 5 respectively. 3 னா ட்ரைமீரஸ், ரெஸ்பெக்டிவ்லினா அது அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்டு பொறுத்திக்கணும்னு அர்த்தம். அப்படி இருந்தா அதை நம்ம ட்ரைமீரஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, டெட்ராமீரஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, பென்டாமீரஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படி சொல்லுவோம். யாரு? கேலிக்ஸ்ல செப்பல், கொரல்லால பெட்டல்ஸ், ஆண்ட்ரீஷியம்ல ஸ்டேமன், கைனீஷியம்ல கார்பல். நம்பர் ஆஃப் செப்பல் 4 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்தா டெட்ராமீரஸ். கேலிக்ஸ்ல செப்பல் வந்து 5 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருந்தா பென்டாமீரஸ். அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வித் பிராக்ட், ரெடியூஸ்டு லீஃப். லீஃப் வந்து ஸ்கேலி லீஃப், சின்னதா நாக்கு மாதிரி குட்டியா இருக்கும். ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த பெடிசில். பெடிசில்னா என்னங்க? ஒரு ஸ்டெம் இப்படி இருக்குதுங்க, இதுல ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குதுங்க. ஃப்ளவரோட ஸ்டாக்குக்கு பேரு பெடிசில்ங்க. ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர், பூ காம்புக்கு பேர் பெடிசில். பெடிசிலோட பேஸில் ஒரு குட்டி லீஃப் இருந்தால் அதுக்கு பேர் பிராக்ட். தே ஆர் கால்டு பிராக்டோட இருந்தால் இதுதான் பிராக்ட். ஓகேங்களா? வரைஞ்சி வச்சுக்கோங்க சைடில், அப்போ தான் மறக்காது. பிராக்ட் இருந்தால் பிராக்டியேட் ஃப்ளவர், பிராக்ட் இல்லைன்னா வித்தவுட் பிராக்ட் இ பிராக்டியேட் ஃப்ளவர். ஈனா ஆப்சன்ட். இது இல்லைன்னா ஃப்ளவரு நோ பிராக்ட் இன் த பேஸ், பிராக்ட் இல்லை, அப்போ இ பிராக்டியேட். இ பிராக்டியேட். பிராக்ட் இருக்கு, பிராக்டோட இருக்கிறதுனால பிராக்டியேட் ஃப்ளவர். ஓகேங்களா? பிராக்ட்னா என்ன? இந்த பெடிசில், ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர், காம்பு, அது ஒட்டிட்டு இருக்க இடம் ஸ்டெம்மு, அந்த இடத்துல ஒரு லீஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிராக்ட். பிராக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்ட். ஓகே, இது ஃப்ளவர் கீழே விழாமல் இருக்க ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கொஷின் 2026க்கு கேட்கலாம். பொசிஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆன் தலாமஸ். தலாமஸ்னா என்ன? ஸ்டூல்னு சொன்னோம். நீங்கள் உட்காந்துருக்க ஸ்டூல் மாதிரி இந்த தலாமஸ் ஆர் ரிசப்டக்கல்ல யாரெல்லாம் உட்காந்துருப்பா? கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த தலாமஸில் ஃப்ளோரல் பார்ட்ஸோட பொசிஷன் என்ன, அதை பொறுத்து 3 விதமாக ஃப்ளவர்ஸை பிரிக்கிறோம், கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஹைப்போகைனஸ். ஹைப்போனா என்ன? கீழே. கைனீஷியத்துக்கு கீழே, கைனீஷியத்துக்கு கீழே, கைனீஷியத்துக்கு கீழே. பெரிகைனஸ், கைனீசியத்துக்கு ஈக்குவலா. பெரினா ஈக்குவலா இருக்கிறதுன்னு அர்த்தம். எபிகைனஸ், கைனீஷியத்துக்கும் மேலே, கைனீஷியத்துக்கு மேலே. இங்க இக்கு போட்டுக்குங்க, இக்கு. கைனீஷியத்துக்கு கீழே, ஹைப்போனா கீழே. கைனீஷியத்துக்கு ஈக்குவலா, கைனீஷியத்துக்கும் மேலே, கைனீஷியத்துக்கு மேலே. ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹைப்போகைனஸ்ங்கிறாங்க, கைனீஷியத்துக்கு கீழே. இது கைனீஷியம். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, இது கைனீஷியம். ஹைப்போனா கீழே, கைனீஷியத்துக்கு கீழே, இவனுக்கு கீழே ஸ்டேமன் இருக்கான், அதாவது ஆண்ட்ரீஷியம். பெட்டல்ஸ் இருக்கான், அதாவது பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்தா கொரல்லா. செப்பல் இருக்கான், கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீஷியம், இவன் 3 பேரும் கைனீஷியத்துக்கு கீழே இருக்கான். அப்போ அதுக்கு பேர் ஹைப்போகைனஸ். ஓவரி அப்போ எங்கே இருக்கான்? மேலே இருக்கான். ஹைப்போகைனஸில் ஓவரி சுப்பீரியர் ஓவரி, மறந்துடாதீங்க. ஹையர் செகண்டரி நீங்கள் படிக்கிறீங்க.
நீங்கள் படிக்கிறது ஹையர் செகண்டரி. ஹைப்போகைனஸில் சுப்பீரியர் ஓவரி. டோன்ட் ஃபர்கெட். ஹையர் செகண்டரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. பெரிகைனஸ். பெரினா சிமிலராக இருக்குது. இங்கே பாருங்கள், பி அண்ட் சி, இதுவும் இதுவும் இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க. கைனீஷியத்துக்கு ஈக்குவலாக ஒரே கைனீஷியத்துக்கு மேலேயும் இல்லை, கைனீஷியத்துக்கு கீழேயும் இல்லை, ரெண்டுக்கும் ஈக்குவலான பார்ட்டில் உங்களுக்கு கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம்லாம் இருக்குது. கைனீஷியத்துக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு சொல்ல முடியாது. சிமிலர் அந்த பார்டரில் அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால இதை பெரிகைனஸ். எபிகைனஸ், இங்கே பாருங்கள், கைனீஷியம் உள்ளே வந்துருச்சு ஓவரி, கைனீஷியத்துக்கு மேலே, எப்பினா மேலே, கைனீஷியத்துக்கு மேலே கேலிக்ஸ், கேலிக்ஸோட யூனிட் தான் செப்பல், கொரல்லா அண்ட் ஆண்ட்ரீஷியம். ஓகேங்களா? இந்த 3 பேரும் கைனீஷியத்துக்கு மேலே இருக்கிறதுனால எபிகைனஸ். இப்போ பாருங்கள், ஓவரி கீழே வந்துருச்சு. எபிகைனஸில் இன்ஃபீரியர் ஓவரி இருக்கும். இந்த இன்ஃபீரியர் ஓவரி எப்படி நம்ம வச்சுக்கிறது? தட் இஸ் அப்படின்னு எழுதுவோம் தெரியுமா? இன்ஃபீரியர் எபிகைனஸ். ஓகே சார், அப்போ பெரிகைனஸில் என்ன ஓவரி இருக்குது? அரைக்குறை, ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர். எப்படி என்ன சொல்லலாம்? ஹாஃப் இன்ஃபீரியருங்கிற டேர்மும் சொல்லலாம், ஹாஃப் சுப்பீரியருங்கிற டேர்மும் சொல்லிக்கலாம். பாதி இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபுல்லாக இன்ஃபீரியர் இருக்காது, பாதி. இப்போ இதில் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், கொரல்லா அண்ட் ஆண்ட்ரீஷியம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஓவரி ஆன் தலாமஸ். தலாமஸில் இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன் தலாமஸ், தலாமஸ் மேலே தான், ரெசெப்டக்கிள் மேலே தான் இவங்களாம் இருக்காங்க. தலாமஸில் ஓவரி, கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இந்த 3 பேரோட எந்த பொசிஷனில் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஓவரியை தனியாக பிரிச்சுருங்க. ஓவரி, கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியத்தோட என்ன பொசிஷனில் அரேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸை ஹைப்போகைனஸ்னோ, கைனீஷியத்துக்கு கீழே 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ்னோ, கைனீஷியத்தோட நேர்கோட்டிலேயே அவங்க 3 பேர் இருந்தாங்க, கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இருந்தாங்கன்னா பெரிகைனஸ். எபிகைனஸ், கைனீஷியத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த 3 பேரும் எபிகைனஸ்னு சொல்கிறோம். இன் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் த கைனீஷியம் ஆக்குபைட் த ஹையஸ்ட் பொசிஷன். ஹைப்போகைனஸில் கைனீஷியம் மேலே போயிடும், கைனீஷியத்துக்கு கீழே, வைல் த அதர் பார்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் பிலோ இட். கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் 3 பேரும் கைனீஷியத்துக்கு கீழே இருப்பான். அதுதான் கைனீஷியத்துக்கு கீழே ஹைப்போகைனஸ். ஓகே, த ஓவரி இன் சச் ஃப்ளவர் இஸ் செட் டு பி சுப்பீரியர். ஹையர் செகண்டரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ விஷயம் இதுதான் எக்ஸாமுக்கு. ஹைப்போகைனஸ்க்கு எக்ஸாம்பிள் யார்? மஸ்டர்ட், சைனா ரோஸ்னா செம்பருத்தி, பிரிஞ்சால்னா சூப்பராக இருக்கும், நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு தின்னா பிரிஞ்சால். ஓகே, நல்லா வதக்கி அப்படியே மிளகா அப்படியே தூவி பெப்பர்லாம் போட்டு அப்படியே எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி மத்தியானம் சுட சுட சோறு போட்டு அதுக்கு குழம்போ எதையோ ஊற்றிக்கிட்டு, இல்லை தயிர் சாதம் போட்டு, இல்லை லெமன் ரைஸு, இதுக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருந்தால் அப்படி கொஞ்சம் எடுத்து பிஞ்சு வச்சு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து மென்று தின்னிங்கன்னா அப்போ ஒரு இது அப்படியே சலைவா ஊறி வந்து மென்று முழுங்கும்போது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஓகே, இன் கைனீஷியம், sorry, if gynecium is situated in the center and other parts of the flowers are located on the rim na border, ஓரத்தில் of the thalamus almost at the same level. இதுதான் முக்கியம். பெரிகைனஸ்க்கு ரிம்ங்கிறது சைடில், ஓகேங்களா, பார்டரில், சென்டரில் கைனீஷியம் இருக்குது, பார்டரில் கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம்லாம் கைனீஷியத்தோட சேம் லெவலில் இருந்தால் அதுக்கு பேர் பெரிகைனஸ். The ovary is said to be half inferior. பாதி உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்ஃபீரியர்னா கீழே, பாதி கீழே. ப்ளம், ரோஸ், பீச், இது நீட்டில் கேட்ட கொஷின். பிஆர்பி, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிகைனஸ்க்கு பிஆர்பி. ஓகே, பிஆர்பி, ப்ளம், ரோஸ், பீச். ஓகே. In epigynous flowers, the margin of the thalamus grows upward, enclosing the ovary completely and getting fused with it. So இங்க என்ன சொல்றாங்க? thalamus வந்து கப்பு மாதிரி மேலே வளர்ந்துருது. ஓவரிக்கு மேலே இந்த thalamus பாருங்க, இந்த கிரீன் கலர்ல இங்க இருக்க thalamus ஓவரியை கவர் பண்ணிக்கிட்டு மேலே வளர்ந்துருச்சு. அதான் இங்க சொல்றாங்க, கப்பு மாதிரி thalamus வளர்ந்துருச்சு. thalamus grows upward, enclosing the ovary. ஓவரியை கப்பு மாதிரி ஓவரியை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிச்சு. அண்ட் கெட்டிங் ஃபியூஸ்ட் வித் இட். ஓவரியோட ஃபியூஷும் ஆயிடுது. The other parts of the flower arise above the ovary. ஓவரிக்கு மேலே ஆண்ட்ரிஷியம், கேலிக்ஸ், கொரல்லாம் ஓவரிக்கு மேலே இருக்கு. Hence the ovary is said to be inferior, as in flowers of guava, கொய்யா, cucumber,
cucumber, வெள்ளரி அண்ட் த ரே ஃப்ளாரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவரில் இப்படி பார்க்குறீங்க, எல்லோ கலரில் இப்படி வந்திருக்கு இல்லையா, இதுதான் ரே ஃப்ளாரட்ஸ். ரேஸ் மாதிரி இருக்கிறதுனால நடுவில் இருக்கிறதெல்லாம் வட்ட வட்டமாக இருக்கும், அது டிஸ்க் ஃப்ளாரட்ஸ். ஸோ ரே ஃப்ளாரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், குவாவா, குக்கும்பர்லலாம் நீங்கள் இன்ஃபீரியர் ஓவரியோடு இருக்கக்கூடிய எபிகைனஸ் ஃப்ளவரை பார்க்கலாம். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் நெக்ஸ்ட்டு நாளைக்கு லைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். கண்டிப்பாக இந்த லைவ் செஷன்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தன்னம்பிக்கை பேட்ச் 2026 பிளேலிஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் ஆர்டராக சாப்டர் வைஸ் அரேஞ்சாக இருக்கும். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ எம் வித் யூ. பயாலஜியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். பயாலஜி கம்ப்ளீட்டாக நம்ம யூடியூப்பில் தன்னம்பிக்கை பேட்ச் 2026 அப்லோட் பண்ணிடுவோம். இதை பார்த்தாலே நீங்கள் 360 out of 360 வாங்கிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர். see you. பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். ஸோ டோன்ட் வரி. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.